அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரால எல்லாத்தையும் பார்க்க முடியும், கருவிலே இருக்கிறதையும் பார்க்க முடியும், கருவிலே எலும்பு உண்டாகிறதுக்கு முன்னால பார்க்க முடியும், நம்முடைய வாயிலே சொல் பிறப்பதற்கு முன்னால நான் என்ன பேச போகிறேன் என்பதை அவரால் அறிய முடியும் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஆனால் அதே கர்த்தருக்கு ஒருவன் பாவம் செய்த போது அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. எசேயாவின் புஸ்தகத்தில் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவிலே ஒரு பெரிய சுவராக, தடைச்சுவராக இருக்கிறது. நான் உங்களை பார்க்க முடியாமலும் உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாமலும் அந்த பிரிவினை உண்டாக்குவது பாவம்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் எதிலிருந்து தெரிந்து கொண்டேன்? அவரால் இதை பார்க்க முடியும், இதை பார்க்க முடியாது. பாவத்தினுடைய விளைவு என்ன, அவருடைய குணம் என்ன, எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த வசனத்திலிருந்து தான் அவருடைய குணமும் அவருக்கு என்ன பார்க்க முடியும் பார்க்க முடியாதுங்கிறதையும் இந்த வசனத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டேன்.